Hi friends, welcome to Science of Universe. நாம இந்த காணொளியில் ஏவியேஷன் மேக்னெட்டிக் கேம்பஸ் எரருங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டான யூனிக்கான டாப்பிக்கை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை இந்த காம்பஸ் எரருங்கிற இந்த டாபிக் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிற ஒரு டாப்பிக்காக கூட இருக்கலாம். அதனால் காணொலியை முழுசாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். சரி, காணொலிக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்குமே மேக்னெட்டிக் கேம்பஸ்னால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியும். அதாவது மேக்னெட்டிக் கேம்பஸில் இருக்கிற காந்தத்தின் வடதுருவம் எப்போதுமே பூமியினுடைய வடதுருவத்தை நோக்கி தான் இருக்கும். நாம் காம்பஸை எந்த திசையில் திருப்பினாலும் காம்பஸில் இருக்கிற காந்தத்தின் வடதுருவம் எப்போதுமே பூமியின் வடக்கு திசையை விட்டு விலகாது. ஆனால் மேக்னெட்டிக் காம்பஸை விமானத்தில் பயன்படுத்தும் போது விமானத்தின் வேகத்தை அதிகரிக்கும் போதோ அல்லது குறைக்கும் போதோ காம்பஸில் இருக்கும் காந்தத்தின் வடதுருவம் பூமியின் வடதுருவத்தில் இருந்து இந்த மாதிரி விலகி காம்பஸ் எரரை உருவாக்கும். இதை தான் ஏவியேஷன் மேக்னெட்டிக் கேம்பஸ் எரர்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, பறக்கும் விமானத்தின் திசையை திருப்பும் போதும் காந்தத்தின் வடதுருவம் பூமியின் வடதுருவத்திலிருந்து விலகும். இந்த காந்தத்தை கவனமாக பாருங்க. காந்தத்தின் வடதுருவம் பூமியின் வடதுருவத்திலிருந்து விலகி மறுபடியும் சரியான பழைய நிலைக்கு திரும்புறதை நீங்கள் பார்க்க முடியும். பூமியினுடைய வட அரைக்கோளம், தென் அரைக்கோளம் மற்றும் பூமி தீரேகை கோட்டில் விமானம் பறக்கும்போது இந்த மாதிரியான ஏவியேஷன் மேக்னெட்டிக் கேம்பஸ் எரரானது எந்தெந்த திசையில் ஏற்படுங்கிறத நாம் இந்த காணொலியில் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பூமியின் வட அரைக்கோளத்தில் விமானம் பறக்கும்போது காம்பஸ் எரர் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த விமானம் பூமியின் வட அரைக்கோளத்தில் கிழக்கு நோக்கி பறக்குது. நீங்கள் நினைக்கலாம், இந்த விமானத்தின் காம்பஸில் டைரக்ஷன் தவறாக இருக்குதுன்னு. ஆனால் அப்படி இல்லை. விமானத்தில் இருக்கிற காம்பஸின் திசைகள் இந்த மாதிரி சரியான திசையில் இருக்கும்போது இந்த சரியான திசை காட்டிய மேல் பக்கத்தில், அதாவது வடக்கு திசையை காட்டுற மாதிரி வைக்கும்போது இது விமானிக்கு ஒரு சரியான விசிபிலிட்டியை கொடுக்காது. அதனால் காம்பஸின் திசைகளை இப்படி ரிவர்ஸில் வைக்கும்போது இந்த நார்த் டைரக்ஷனானது காம்பஸின் கீழ் திசையில் வரும். இதுதான் விமானிக்கு சரியான ஒரு விசிபிலிட்டியை கொடுக்கும். விமானத்தின் கேம்பஸில் திசையை மட்டும்தான் இப்படி ரிவர்ஸில் வைக்க முடியும். ஆனால் காந்தத்தின் வடதுருவம் எப்போதுமே பூமியின் வடதுருவத்தை நோக்கி தான் இருக்கும். இப்போ இந்த காம்பஸில் திசைகள் எதுக்காக இப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்க, விமானம் கிழக்கு நோக்கி தான் பறக்குது. இண்டிகேட்டர்லேயும் கிழக்கு திசை தான் இருக்குது. இப்போ விமானம் குறைவான ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் பறக்குது. விமானம் கான்ஸ்டண்ட்டாக ஒரே ஸ்பீடில் பறக்கும்போது காம்பஸில் எந்த எரரும் இருக்காது, சரியான திசையை தான் காட்டும். ஆனால் கிழக்கு திசையில் பறக்கும் இந்த விமானத்துக்கு ஆக்சலரேஷன் கொடுக்கும்போது விமானத்தின் வேகம் அதிகமாகும். இப்படி விமானத்தின் வேகம் அதிகரிக்கும் போது காம்பஸில் இருக்கிற காந்தத்தின் வடதுருவம் இப்படி கிழக்கு திசையில் நகரும். விமானத்தின் பறக்கும் திசையில் எந்த மாற்றமுமே இல்லாமல் இருக்கும்போது காம்பஸில் மட்டும் இப்படி திசை மாறுவதை தான் ஏவியேஷன் மேக்னெட்டிக் கேம்பஸ் எரர்னு சொல்லுவாங்க. காம்பஸில் எத்தனை டிகிரி எரர் இருக்குதுன்னு இந்த இண்டிகேட்டரில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்படி விமானத்துக்கு ஆக்சலரேஷன் கொடுக்கும்போது காம்பஸில் ஏற்படக்கூடிய இந்த எரரை ஆக்சலரேஷன் காம்பஸ் எரர்னு சொல்லுவாங்க. விமானத்தின் ஆக்சலரேஷனை ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் காம்பஸ் எரரும் இருக்கும். விமானம் ஒரு குறிப்பிட்ட அளவு ஹை ஸ்பீடுக்கு வந்ததும் ஆக்சலரேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு கான்ஸ்டண்ட்டாக ஒரே வேகத்தில் விமானத்தை பறக்க வைக்கும்போது விலகி இருந்த காந்தத்தின் வடதுருவம் மறுபடியும் அதனுடைய பழைய சரியான இடத்துக்கு நகர்ந்து பூமியின் வடதுருவ திசையை நோக்கி இருக்கும். விமானம் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் பறக்கும் வரைக்கும் காம்பஸில் எந்த எரரும் இருக்காது. அடுத்ததாக ஹை ஸ்பீடில் போகும் விமானத்துக்கு டீஆக்சலரேஷன் கொடுத்து வேகத்தை குறைக்கும் போது காந்தத்தின் வடதுருவம் இந்த மாதிரி மேற்கு திசையில் நகர்ந்து காம்பஸ் எரரை உருவாக்கும். இந்த எரரை டீஆக்சலரேஷன் எரர்னு சொல்லுவாங்க. டீஆக்சலரேஷனை ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் காம்பஸ் எரரும் தொடர்ந்து இருக்கும். விமானத்தின் வேகம் குறைந்து மறுபடியும் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் விமானம் பறக்கும்போது காந்தத்தின் வடதுருவம் மறுபடியும் தன்னோட சரியான பழைய இடத்துக்கே திரும்பும். இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, விமானம் பூமியின் வட அரைக்கோளத்தில் கிழக்கு நோக்கி பறக்கும்போது காந்தத்தின் வடதுருவம் ஏற்படுத்தும் ஆக்சலரேஷன் எரர் கிழக்கு திசையை நோக்கியும் டீஆக்சலரேஷன் எரர் மேற்கு திசையை நோக்கியும் இருக்கும். அடுத்ததாக பூமியின் வட அரைக்கோளத்தில் விமானம் மேற்கு திசை நோக்கி பறக்கும்போது ஏவியேஷன் மேக்னெட்டிக் கேம்பஸ் எரர் எந்த திசையில் இருக்கும்னு நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம். இப்போ விமானம் வட அரைக்கோளத்தில் மேற்கு திசை நோக்கி ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் பறக்குது. இப்போ காம்பஸில் எந்த எரரும் இருக்காது. ஆனால் விமானத்துக்கு ஆக்சலரேஷன் கொடுத்து விமானத்தின் வேகத்தை அதிகரிக்கும் போது காந்தத்தின் வடதுருவம் மேற்கு திசையில் விலகி காம்பஸ் எரரை உருவாக்கும். ஆக்சலரேஷனை ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் ஆக்சலரேஷன் எரர் இருக்கும். அடுத்ததாக ஆக்சலரேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு
விமானம் ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் பறக்கும்போது காந்தத்தின் வட துருவம் மறுபடியும் அதனுடைய சரியான பழைய இடத்துக்கே நகரும். விமானம் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் பறக்கிற வரைக்கும் காம்பஸில் எந்த எரரும் இருக்காது. இப்படி மேற்கு திசையை நோக்கி ஹை ஸ்பீடில் பறக்கும் விமானத்துக்கு டீஆக்சிலரேஷன் கொடுத்து விமானத்தின் பறக்கும் வேகத்தை குறைக்கும் போது காந்தத்தின் வட துருவம் கிழக்கு திசையை நோக்கி நகர்ந்து காம்பஸ் எரரை உருவாக்கும். டீஆக்சிலரேஷனை ஸ்டாப் பண்ற வரைக்கும் காம்பஸ் எரரும் இருக்கும். அடுத்ததா டீஆக்சிலரேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு விமானம் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் பறக்கும்போது காந்தத்தின் வட துருவம் மறுபடியும் அதனுடைய சரியான இடத்துக்கு நகரும். இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, விமானம் பூமியின் வட அரைக்கோளத்தில் மேற்கு திசை நோக்கி பறக்கும்போது காந்தத்தின் வட துருவம் ஏற்படுத்தும் ஆக்சிலரேஷன் எரர் மேற்கு திசையை நோக்கியும் டீஆக்சிலரேஷன் எரர் கிழக்கு திசையை நோக்கியும் இருக்கும். ஆனால் பூமியின் வட அரைக்கோளத்தில் விமானம் வட துருவத்தை நோக்கியோ அல்லது தென் துருவத்தை நோக்கியோ நேராக பறக்கும்போது விமானத்துக்கு ஆக்சிலரேஷன் கொடுத்தாலும் சரி டீஆக்சிலரேஷன் கொடுத்தாலும் சரி மேக்னெட்டிக் கேம்பஸில் எந்த எரரும் ஏற்படாது. இப்போ நமக்கு பூமியின் வட அரைக்கோளத்தில் பறக்கும் விமானத்தின் பறக்கும் வேகத்தை மாற்றும் போது ஏற்படும் ஆக்சிலரேஷன் மற்றும் டீஆக்சிலரேஷன் எரர் எப்போ எந்தெந்த திசையில் ஏற்படும்னு நமக்கு தெரியும். அடுத்ததா பூமியின் தென் அரைக்கோளத்தில் விமானம் பறக்கும்போது ஏற்படும் ஏவியேஷன் மேக்னெட்டிக் கேம்பஸ் எரர் எந்தெந்த திசையில் ஏற்படும்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். இப்போ தென் அரைக்கோளத்தில் விமானம் கிழக்கு நோக்கி ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் பறக்குது. விமானம் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் பறக்கும்போது காம்பஸ் எரர் எதுவும் இருக்காது. அடுத்ததா விமானத்துக்கு ஆக்சிலரேஷன் கொடுத்து விமானத்தின் வேகத்தை கிழக்கு நோக்கி அதிகரிக்கும் போது காந்தத்தின் வட துருவம் மேற்கு திசையில் நகர்ந்து காம்பஸ் எரரை உருவாக்கும். ஆக்சிலரேஷனை ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் காம்பஸ் எரரும் தொடர்ந்து இருக்கும். நீங்கள் கவனிச்சிருக்கலாம், வட அரைக்கோளத்தில் விமானம் கிழக்கு நோக்கி பறக்கும்போது ஏற்படும் ஆக்சிலரேஷன் எரர் கிழக்கு திசையில் இருக்கும். ஆனால் தென் அரைக்கோளத்தில் விமானம் கிழக்கு நோக்கி பறக்கும்போது ஏற்படும் ஆக்சிலரேஷன் எரர் மேற்கு திசையில் ஏற்படும். இதுக்கெல்லாம் சரியான அறிவியல் காரணம் இருக்குது. அதை பற்றிலாம் நாம் வரும் காணொலிகளில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ கிழக்கு திசையில் விமானம் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் பறக்கும்போது காந்தத்தின் வட துருவம் மறுபடியும் அதனுடைய சரியான பழைய இடத்துக்கே நகரும். விமானம் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் பறக்கிற வரைக்கும் காம்பஸில் எந்த எரரும் ஏற்படாது. விமானம் தென் அரைக்கோளத்தில் கிழக்கு நோக்கி ஹை ஸ்பீடில் பறக்குது. இப்போ அதன் வேகத்தை டீஆக்சிலரேஷன் மூலமாக குறைக்கும் போது காந்தத்தின் வட துருவம் கிழக்கு திசையில் நகர்ந்து காம்பஸ் எரரை உருவாக்கும். டீஆக்சிலரேஷனை ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் காம்பஸ் எரரும் தொடர்ந்து இருக்கும். டீஆக்சிலரேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு விமானத்தை கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் பறக்க வைக்கும்போது காந்தம் மறுபடியும் அதனுடைய சரியான பழைய இடத்துக்கே திரும்பும். இங்கேயும் நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, விமானம் பூமியின் தென் அரைக்கோளத்தில் கிழக்கு நோக்கி பறக்கும்போது காந்தத்தின் வடதுருவம் ஏற்படுத்தும் ஆக்சிலரேஷன் எரர் மேற்கு திசையை நோக்கி இருக்கும். டீஆக்சிலரேஷன் எரர் கிழக்கு திசையை நோக்கி இருக்கும். எல்லாமே வட அரைக்கோளத்தில் ஏற்படும் காம்பஸ் எரருக்கு எதிர் திசையில் இருக்கும். அடுத்ததா விமானம் தென் அரைக்கோளத்தில் மேற்கு திசை நோக்கி பறக்கும்போது ஏவியேஷன் காம்பஸ் எரர் எந்த திசையில் இருக்கும்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். இப்போ விமானம் தென் அரைக்கோளத்தில் மேற்கு நோக்கி ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் பறக்குது. இப்போ காம்பஸில் எந்த எரரும் இல்லாமல் காந்தம் சரியான திசையில் இருக்கும். அடுத்ததா விமானத்துக்கு ஆக்சலரேஷன் கொடுத்து விமானத்தின் வேகத்தை அதிகரிக்கும் போது காந்தத்தின் வடதுருவம் கிழக்கு திசை நோக்கி நகர்ந்து காம்பஸ் எரரை உருவாக்கும். ஆக்சிலரேஷனை ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் காம்பஸ் எரரும் தொடர்ந்து இருக்கும். ஆக்சிலரேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் விமானம் பறக்கும்போது காந்தம் மறுபடியும் அதனுடைய சரியான பழைய இடத்துக்கு நகரும். விமானம் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் தொடர்ந்து பறக்கிற வரைக்கும் காம்பஸில் எந்த எரரும் ஏற்படாது. அடுத்ததா ஹை ஸ்பீடில் பறக்கும் விமானத்தின் வேகத்தை டீஆக்சிலரேஷன் மூலமாக தொடர்ந்து குறைக்கும் போது காந்தத்தின் வடதுருவம் மேற்கு திசையில் நகர்ந்து காம்பஸ் எரரை உருவாக்கும். விமானத்தில் டீஆக்சிலரேஷன் நடக்கிற வரைக்கும் காம்பஸ் எரரும் தொடர்ந்து இருக்கும். டீஆக்சிலரேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு விமானம் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் பறக்கும்போது காந்தம் மறுபடியும் அதனுடைய சரியான இடத்துக்கு நகரும். இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, விமானம் பூமியின் தென் அரைக்கோளத்தில் மேற்கு நோக்கி பறக்கும்போது காந்தத்தின் வடதுருவம் ஏற்படுத்தும் ஆக்சிலரேஷன் எரர் கிழக்கு நோக்கியும் டீஆக்சிலரேஷன் எரர் மேற்கு திசையை நோக்கியும் இருக்கும். வட அரைக்கோளத்தில் நடக்கிறது மாதிரியே தென் அரைக்கோளத்திலையும் விமானம் மேற்கு நோக்கியோ அல்லது வடக்கு நோக்கியோ நேராக பறக்கும்போது விமானத்தின் பறக்கும் வேகத்தை ஆக்சிலரேஷன் டீஆக்சிலரேஷன் மூலமாக மாற்றினாலும் ஏவியேஷன் காம்பஸ் எரர் எதுவும் ஏற்படாது. அதே போல விமானம் பூமியின் மையக்கோடான பூமத்திய ரேகை கோட்டில் மேற்கு நோக்கியோ அல்லது கிழக்கு நோக்கியோ பறக்கும்போது விமானத்தின் பறக்கும் வேகத்தை ஆக்சிலரேஷன் மூலமாகவோ அல்லது டீஆக்சிலரேஷன் மூலமாகவோ பறக்கும் விமானத்தின் வேகத்தை மாற்றும் போது எந்த எரரும் ஏற்படாது.
பூமியின் வட தென் அரைக்கோளத்தில் பறக்கும் விமானத்தினுடைய வேகத்தை ஆக்சிலரேஷன் டீஆக்சிலரேஷன் கொடுத்து மாற்றும் போது ஏவியேஷன் மேக்னெட்டிக் கேம்பஸ் எரர் எந்தெந்த திசையில ஏற்படும்னு நமக்கு இப்போ தெரியும். அடுத்த காணொளியில விமானம் பறக்கும் திசையை மாற்றும் போது ஏவியேஷன் மேக்னெட்டிக் கேம்பஸ் எரர் எந்தெந்த திசையில ஏற்படும்னு தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் யாருமே இந்த ஏவியேஷன் மேக்னெட்டிக் கேம்பஸ் எரருக்கு சரியான அறிவியல் விளக்கத்தோட பதிலை கண்டுபிடிக்கவே முடியல. ஆனால் நாம் வரும் காணொளிகளில் மேக்னெட்டிக் கேம்பஸ் எரருக்கான சரியான பதிலை அறிவியல் விளக்கத்தோடு தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சேனலில் இருக்கிற மற்ற காணொளிகளையும் பாருங்கள். ஒவ்வொரு காணொளியும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாக புதுசாக ஒன்றை கற்றுக்க உதவியாக இருக்கும். அதனால் மற்ற காணொளிகளையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். அடுத்த ஒரு சிறந்த காணொளியில் சந்திக்கலாம்.